வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷ்மணா சரத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்குவதற்கு பதிலாக அரசாங்கம் வறிய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையையும் உருவாக்கி வருகின்றது சஜித். ஆளும் அரசுக்கு எதிராக பலமான கூட்டணி தயார். கர்ஷன ராஜகருணா. தையிட்டி பிகாரை காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக நாகபிகாரை தேரர் நாளை மக்கள் போராட்டத்துக்கு அழைப்பு. மின்சார கட்டணத்தை உயர்த்த மின்சார சபை யோசனை. இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் தளம்பல் நிலை, கனமழைக்கு வாய்ப்பு. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 11 பேர் கைது. காட்டிக் கொடுக்கும் வேலையை தமிழ் கட்சிகள் செய்துள்ளன. அமைச்சர் சந்திரசேகர். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். தற்போதைய அரசாங்கம் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கி தருவோம் என்ற வாக்குறுதி பத்திரத்தின் பேரிலேயே ஆட்சிக்கு வந்தது. ஆனால் வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்குவதற்கு பதிலாக வறிய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையையும் உருவாக்கி வருகிறது. அவசரமாக மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் கடும் முயற்சிகளை எடுத்து வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல்கள் பிரச்சார மேடைகள் ஒவ்வொன்றிலும் தற்போதைய ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி செயற்பாட்டாளர்களாக 9,000 ரூபாய் மின்சார கட்டணத்தை 6,000 ரூபாவாகவும் 3,000 ரூபாய் மின்சார கட்டணத்தை 2,000 ரூபாவாகவும் 33% இவற்றை குறைப்போம் என முழங்கினர். ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மேடைகளில் பிரஸ்தாபித்த வாக்குறுதி முழக்கங்களை மறந்துவிட்டு இன்று நாளையே மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரிக்க திட்டமிட்டுள்ளனர். இவர்கள் பெற்ற மக்கள் ஆணையை இன்று காட்டிக் கொடுத்து வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். மின்சார கட்டணங்களை இவர்கள் குறைப்பதாக கூறியதனால் தான் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். ஜனாதிபதி இதை பிரச்சித்தமாக வெளிப்படையாக கூறியிருந்தார். ஆனால் இன்று மக்கள் ஆணையால் ஆட்சிக்கு வந்துவிட்டு மக்கள் வழங்கிய ஆணையை ஏன் இவ்வாறு காட்டிக் கொடுத்து வருகின்றீர்கள் என இன்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த நாட்டில் மின்சார நுகர்வோரின் மனித மற்றும் அடிப்படை உரிமைகளை இந்த அரசாங்கம் மீறியுள்ளது. ஆளும் தரப்பினர் மின்சார நுகர்வோருக்கு வழங்கிய எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் மூலம் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆணையையும் முற்றிலுமாக மீறியுள்ளனர். பொய்கள், ஏமாற்றுகள் மற்றும் வாக்குறுதிகளை மீறல் என இந்த அரசாங்கம் மின்சாரத்தை நுகரும் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி இன்று அவர்களை உதவியற்றோர் நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதிய இணக்கப்பாட்டின் நிபந்தனைகளை மக்களுக்கு சாதகமான முறையில் மாற்றுவோம் என மேடைக்கு மேடை கூறிய மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் மீது மிகுந்த அழுத்தங்களையும் பீடனைகளையும் ஏற்படுத்தும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் மற்றும் உடன்பாடுகளை உள்ளவாறே முன்னெடுத்தும் அமல்படுத்தியும் வருகின்றனர். டிட்வா சூறாவளியின் பாதிப்புகளால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் இதனை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மின்சார கட்டணங்களை இவ்வாறு அதிகரிக்க தயாராகி வருகிறது. இந்த நடவடிக்கை பெற்ற மக்கள் ஆணையை காட்டிக் கொடுக்கும் தவறான செயற்பாடாகும். ஆகவே இந்த தவறான செயலை தவிர்த்து நடக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன். மின்சார கட்டணங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக 33% மின்சார கட்டணங்களை குறைப்போம் என மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறும் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையை இந்தளவு மீறும் அரசாங்கத்திற்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும். இதுபோன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகள் மூலம் மக்கள் மீது எல்லையற்ற அழுத்தத்தை திணிப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு மேலும் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்து செயற்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தற்போது மிகவும் சாதாரணமான மட்டத்தில் உள்ளதாகவும் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் விரைவில் பலமான அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்படும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், இரு கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் பொறுப்பை கட்சியின் மேலாண்மை குழு தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் ஒப்படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆசீர்வாதத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளுடன் அண்மையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றியளித்துள்ளன. இந்த ஒன்றிணைவானது நாட்டின் வலதுசாரி அரசியல் முகாம் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு ஒரு புதிய எதிர்பார்ப்பை
வழங்கும் என்றும் இந்த பலமான கூட்டணியை கண்டு அரசாங்கம் தற்போது அச்சமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்துடனும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவத்துடனும் கட்டியெழுப்பப்படும் இந்த கூட்டணி நாட்டின் தீர்மானமிக்க அரசியல் சக்தியாக மாறும் என சுட்டிக்காட்டிய அவர் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். இந்த தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிரான மாபெரும் மக்கள் சக்தியை திரட்ட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரை தொடர்பான பிரச்சினைகளை நவதிப விகாராதிபதி நேரடியாக சென்று கலந்துரையாடியுள்ளார். குறித்த பகுதிக்கு இன்று சென்ற அவர் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளார். அத்துடன் நாளை இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு வடக்கு மாகாண போலீசார் எந்தவொரு இடையூறும் விளைவிக்க கூடாது எனவும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை திருத்துவதற்கான திட்டத்தை இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பண்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த திட்டத்தின்படி அடுத்த ஆண்டின் முதல் 3 மாதங்களுக்குள் ஒட்டுமொத்த மின்சார கட்டணத்தை 11.57 அதிகரிக்க வேண்டும் என்று இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ முன்மொழிவு 2025 டிசம்பர் 24 அன்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான எதிர்பார்க்கப்படும் செலவு ரூபாய் 13,07,16 மில்லியன் ஆகும். மேலும் தற்போதுள்ள கட்டணங்களின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள வருவாய் ரூபாய் 11,03,161 மில்லியன் ரூபாவாகும். அதன்படி ரூபாய் 13,094 மில்லியன் ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருப்பதால் இந்த 11.57% கட்டண உயர்வு அவசியம் என்றும் இலங்கை மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலவியத்தின் கீழ் அடுக்குகளில் தளம்பல் நிலை ஒன்று உருவாகி வருவதன் காரணமாக வரும் நாட்களில் நாட்டின் வடகிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவர்லியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பகுதியில் 11 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையினர் நேற்று தினம் இரவு முன்னெடுத்த சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார். இதன்போது சந்தேக நபர்கள் பயணித்த படகு ஒன்றும் மீன்பிடி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கைதான இந்திய மீனவர்கள் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சரை தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்த போது இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக பேசவில்லை, மாறாக காட்டிக் கொடுக்கும் வேலையை மட்டும் செய்துள்ளனர் என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இந்திய மீனவ பிரச்சினை என்பது பாரிய பிரச்சினையாக உள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக வடபகுதி மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாறாக தமிழ் கட்சிகள் இவருடைய ஆள் போன்ற காட்டிக் கொடுப்பு விடயங்களே பேசினார்கள். அரசாங்கம் என்ற ரீதியில் இந்திய மீனவர்களின் அத்துமீறலுக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் விரைவில் இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். பெர்க்ஷயர் ஹாத்வே நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி பொறுப்பில் இருந்து அனுபவம் வாய்ந்த பங்குச்சந்தை முதலீட்டாளரான வாரன் படட் நேற்று முதல் ஓய்வு பெற்றுள்ளார். இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் அவர் தமது ஓய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் தமது 94 வயதுடன் அவர் ஓய்வு பெற்றுள்ளார். அவருக்கு பின்னர் அவரது பொறுப்புகள் கிரெக் ஏபலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தோல்வியடைந்து கொண்டிருந்த ஒரு ஆடை உற்பத்தி நிறுவனத்தை $1.16 டிரில்லியன் மதிப்பிலுள்ள ஒரு மாபெரும் முதலீட்டு நிறுவனமாக மாற்றிய பபெட் உலகின் மிக வெற்றிகரமான முதலீட்டாளர்களாக கருதப்படுகின்றார். தமது மூளையை முதலீடாக கொண்டு அமர்ந்த இடத்தில் இருந்தே கோடிகளை அள்ளும் மாபெரும் முதலீட்டாளரான வாரன் பெபட் பங்குச்சந்தை உலகின் தந்தையாகவும் விளங்கினர். 2025ஆம் ஆண்டில் அவரது சொத்து மதிப்பு 160 தொடக்கம் 169 பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்குவதற்கு பதிலாக அரசாங்கம் வறிய நாட்டையும் ஏழ்மையான வாழ்க்கையையும் உருவாக்கி வருகின்றது சஜித். ஆளும் அரசுக்கு எதிராக பலமான கூட்டணி தயார்.
கர்ஷன ராஜகருணா. தையிட்டி விகாரை காணி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக நாகவிகாரை தேரர் நாளை மக்கள் போராட்டத்துக்கு அழைப்பு. மின்சார கட்டணத்தை உயர்த்த மின்சார சபை யோசனை. இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் தளம்பல் நிலை, கனமழைக்கு வாய்ப்பு. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 11 பேர் கைது. காட்டிக் கொடுக்கும் வேலையை தமிழ் கட்சிகள் செய்துள்ளன, அமைச்சர் சந்திரசேகர். இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.